ஈரான் மத தலைவர் கமேனி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி ஈரான் மீதான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் 86 வயதான கமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். பின்னர் இந்த தகவலை ஈரான் அரசு தொலைக்காட்சியும் உறுதிப்படுத்தியது. 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரானில் இருந்த 2 உச்சபட்ச தலைவர்களில் ஒருவராக கமேனி திகழ்ந்தார். பொது கொள்கைகள் குறித்த இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரமும் அரசு பதவிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் சக்தியும் அவரிடம் இருந்தது. 1989ஆம் ஆண்டு கமேனி உச்சபட்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1999 மாணவர் போராட்டங்கள், 2009 தேர்தல் முறைகேடு எதிர்ப்பு போராட்டங்கள், 2019 எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் 2022ஆம் ஆண்டு மாசா அமினி மரணத்திற்கு பிறகான மக்கள் எழுச்சி உள்ளிட்டவை இவரது ஆட்சியின் போது நடந்த முக்கிய போராட்டங்கள் ஆகும். வெளிநாட்டு கொள்கையில் அமெரிக்காவை எதிர்த்து கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தவர் கமேனி. அணு ஆயுதங்களை ஈரான் மறைமுகமாக தயாரிப்பதாக மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. 2015ஆம் ஆண்டு அணு ஒப்பந்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டாலும் 2018ஆம் ஆண்டு ட்ரம்ப் அதிலிருந்து விலகி மீண்டும் தடைகளை விதித்தார். 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள், பொருளாதார நெருக்கடி மற்றும் உள்நாட்டு கிளர்ச்சிகள் ஆகியவை இவரது ஆட்சிக்கு கடும் சவால்களாக இருந்தன. இருந்தபோதும் யுரேனியம் செறிவூட்டலை கைவிட மறுத்த கமேனி ஈரானுக்கு அதற்கான உரிமை உண்டு என்றும், தடுத்தால் இது போராக மாறும் என்றும் எச்சரித்தார். பல தசாப்தங்களாக ஈரானின் அரசியல், சமூக மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை கட்டுப்படுத்திய கமேனியின் படுகொலை உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.